Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இங்கே எனது வேண்டுகோளை ஏற்று வருகிப்பதற்கும் ஊடக நண்பர்களுக்கு என் இனிய நன்றியும் வணக்கமும். இப்போ நம்ம இங்கே கூடியிருக்குது எதுக்காக நான் காரைக்கால் எழுத்தாளர். கடந்த 10 வருடமாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய எழுத்தாளர் தான். எஸ்ரா என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் வெளிவந்த அயோத்தி திரைப்படத்தின் கதை ஆசிரியர். அந்த கதை முழுக்க முழுக்க எனது சிங்கப்பூரில் சரவணன் என்ற நாவலில் இருந்து அவர் இந்த கதையை அவர் வாசித்து இதிலிருந்து மைய கருத்தை எடுத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கதை 2016 சிங்கப்பூரில் நடந்த குறுநாவல் போட்டியில் வெற்றி பெற்ற சிறுகதை. அதை 2020ஆம் ஆண்டு மணிமேகலை பிரசுரம் இங்கே புத்தக கண்காட்சியில் வெளியிட்டார்கள். இது கிட்டத்தட்ட 2000 காப்பிகள் போல வெளியாகி இருக்கிறது. இதில் உரிமை ஆசிரியருக்கு என்று அச்சிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்கலாம், இந்த கதைக்கும் அயோத்தி திரைப்படத்துக்கு என்ன சம்மதம்ட்டு இருக்குது. எனது நாவலில் மைய கருத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கெல்லாம் தெரியும். 2013 சிங்கப்பூரில் நடந்த ஒரு கலவரம். அதில் ஒருத்தர் இறந்து விட்டார். இறந்தவரின் உடலை விமானம் மூலம் 7 சான்றிதழ்கள் எடுத்து இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும். அதே மைய கருத்தை தான் அயோத்தி திரைப்படத்தில் அவர்கள் மதுரையில் இறந்த ஒருவரின் உடலை விமானம் மூலம் 7 சான்றிதழ்கள் எடுத்து அயோத்திக்கு அனுப்புகிறார்கள். இது ஒன்று எனது கதையில் இருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எனது கதையில் பக்கம் உங்கள்கிட்ட இருக்கிற பிரிண்டரில் இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்குது. பக்கம் 16 இருக்குது. 7 சான்றிதழ்கள், என்னென்ன சான்றிதழ்கள் இருக்குது. இது அடிஷனலாக 2 சான்றிதழ் வச்சுருப்பேன். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால அங்குள்ள இந்திய தூதரகம் அந்த சான்றிதழ்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். இது அப்படியே அப்பட்டமாக அந்த படத்தில் எடுத்து வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட சிங்கப்பூர் சரவணன் சிறுகதையில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இறந்தவர் ஒரு இந்து நண்பர். அவருடைய உடலை சிலுவை என்ற கிறிஸ்தவரும் சலீம் என்ற இஸ்லாமியரும் இரண்டு பேரும் கொண்டு வருவதாக நான் எழுதியிருக்கிறேன். அதையே அயோத்தி திரைப்படத்தில் அப்துல் மாலிக் என்ற இஸ்லாமியர் கொண்டு வருகிறார். இது ஒருத்தரோட கற்பனை. கதையில் வேண்டாம் முன்ன பின்ன வரலாமே தவிர இந்த கிளைமேக்ஸ் இது யாருக்குமே அது ஒன்றா சிந்திக்க முடியாது. இது எனது நாவலில் பார்த்து தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்னோடய சிறுகதையின் இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாவலோட இது மத நல்லிணக்கம், அதை தான் படத்துலேயும் காட்டியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சிறுகதையில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த நாவல் விருது வாங்கியிருக்கு. அப்புறம் திருப்பூர் தமிழ் சங்கத்தில் விருது வாங்கியிருக்கு. அப்புறம் புதுச்சேரி படக்கால இயக்கத்தில் விருது வாங்கியிருக்கு. இது மாதிரி 5 விருது வாங்கியிருக்குது. அவர் ஆமாம், என் கதையில் இந்த ஆதாரம் தான் சார். இந்த மெயின் இது அந்த 7 சான்று எடுத்து இறந்த உடலை விமானம் மூலம் கொண்டு வராங்க. அதுதான் இந்த கதையோட இதுவும். அவர் சொன்னது அவர் அந்த இதை சேவை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவர் அந்த கதையை சொன்னார். இது எழுதப்பட்ட கதை. ஆமாம் சார், இதுக்கு ஆதாரம் இருக்குது சார். 2020 நான் எழுதின கதை சார். இது 2016 சிங்கப்பூரில் நடந்த குறுநாவல் போட்டியில் இது வெற்றி பெற்ற சிறுகதை. அதோட சான்றிதழும் இருக்குது. இல்லை சார், எனக்கு தொடர்பு இது யாரும் எனக்கு தொடர்பு பண்ண முடியல. அதனால தான் நேராக நான் இங்கே ஊடகத்து மூலமாக தான் அவங்கள தொடர்பு பண்ணி. எனக்கு அவர் எஸ்ரா மட்டும் என் நண்பர் பேசினார்.
அவர்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த கதை வந்து சிங்கப்பூர் சரவணன் நாவலை ஒட்டி இருக்கும்போது அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார். எஸ்ரா வந்து அவர் பேச விரும்பலை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் இயக்குனரோ சரி, மந்திரமூர்த்தியோ சரி, அவர் இன்னும் ப்ரொடியூசர் அவர் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்புறம் தான் நண்பர் மூலமாக இங்கே வந்தேன் சார். என்ன சார்? சார் அந்த அளவுக்கு என்னால் பணம் செலவு பண்ண முடியாது சார். இதில் வந்து உரிமை ஆசிரியருக்குன்னு போட்டிருக்கோம் சார். நூல்லே எப்படி இல்லை சார், புக்காக நம்ம வந்து வெளியிட்டோம்னாக்கா அது உரிமை ஆசிரியருக்கு தான் சார். புக்காக வெளியிட்டோம்னாக்கா ஏன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. இது நம்ம பப்ளிஷ் பண்ணாமல் கையெழுத்து பிரதியாக வச்சுருந்தா அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் சார். இது வந்து பாபநாசம் படத்தில் கமலே சொல்லியிருப்பார். ஒரு புக்கு ஒரு 50 காப்பி போட்டால் கூட அது ஒரு விட்னஸ்ன்ட்டு. இல்லை சார், எனக்கு அவங்க தொடர்பு கிடைக்கல சார் எதுவுமே. அதனால தான் நான் ஊடகத்து மூலமாக அவங்கள வந்து நான் அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார். ஆமாம் சார், எனக்கு அதேமாதிரி வேணும் சார். எனக்கு அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து மூல கதைண்டாவது என் பேரை போடணும் சார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர் பேர் அவருக்கு சந்த. ஆமாம் சார், இப்போ எனக்கு வந்து என்னோடய ரைட்ஸ் சார். இது எனக்கு வந்து அவங்க வந்து ஓடிடியில் போட்டாங்க, எனக்கு வந்து கிரெடிட்ஸில் போடணும் சார். மூலக்கதை அட்லீஸ்ட் மூலக்கதைண்டாவது போடணும் சார். ஏன்னா எனக்கு மெயின் பேஸே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேஸே வந்து அந்த பணத்தை வந்து கொண்டு போகிறது தான் சார். அது இல்லைன்னா படமே கிடையாது சார். அது நான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் மாறி இருக்கு. அவங்க ஸ்க்ரீன் பிளே ஒரு குடும்பத்தை வச்சு பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நான் வெளிநாட்டு ஊழியர்களோட பிரச்சனைகளை வச்சு எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பணம், அந்த பணத்தை கொண்டு எப்படி விமானத்தில் கொண்டு போகிறாங்க அதான். அது இல்லைன்னா அந்த படமே கிடையாது சார், கதையே கிடையாது சார். இதுவும் அதே தான், இந்த நாவலும் இதே தான். இதை பார்த்து தினமலரில் கூட இந்த புத்தக மதிப்பீடுகளில் எழுதியிருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்த ஒரு உடலை இந்தியாவுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு பாடுபட்டு கொண்டு வருகிறார் என்பதே ரொம்ப சித்தரிக்கிறது இந்த நாவல் சொல்லிட்டு தினமலர்லேயே போட்டிருக்காங்க சார் புத்தக மதிப்பீடுகளில். நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். நஷ்டஈடு வந்து அவங்க கொடுத்தாக்கா ஏற்றுக்கலாம் சார், இல்லைனாக்கா அது அவங்க எப்படி விருப்பம் இதுன்னு தெரியல. ஆனால் அவங்க கேட்டாங்கன்னா ஃபுல் பொறுப்பு என்கிட்ட இருக்குது சார், ஆதாரம். அது எப்படின்னு நான் வந்து பார்க்கணும் சார். ரொம்ப அதிகமாக செலவாக இருந்தாக்கா அது என்னால் பண்ண முடியாது சார் இருக்கிற சூழ்நிலையில். என்னோடய கதையை வந்து முழுக்க வந்து எஸ்ரா அவர் வந்து, அதாவது சார் ஒரு கதையை வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து மாடிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதேமாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க. தயவு செஞ்சு ஓடிடியில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு மூலக்கதை அப்படிங்கிறத கொடுத்து இது பண்ணணும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் ப்ளீஸ் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட நேரில் வந்து பேசுகிறேன் சார். ஏன்னா நான் இதை கொண்டு போய் கோர்ட்டு வழக்கு இதுன்னு இழுத்தடிச்சு அப்படி போக விரும்பலை. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நேரில் வந்து உங்களை சந்தித்து பேசுகிறேன். இதை வந்து இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் சார். ஓகே, என் பேர் மில்லத் அகமது, எழுத்தாளர், காரைக்கால். என்னுடைய தொடர்பு எண் 8122525099. ரியாக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். Because Shashi Kumar sir, he's not carrying that baggage of being, hero Shashi Kumar sir. நான் என்ன சார் செஞ்சேன்? உதவி தானே சார் செஞ்சேன். What is my character was there? I'm fundamentalist Hindu, Jai Shri Ram, and Orthodox. Yes, Orthodox and fundamentalist